பஸ்ஸில் ஏற்றி விட்றோம். நீங்கள் எம்ஏ பிஹெச்டி படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து பயப்படுவீங்களா? ஐயோ நம்ம பிஹெச்டிலாம் படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் யாராவது உட்காந்து அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது நினைப்பீங்களா? 10ஆப்பு படிச்சிருந்தா பரவாயில்ல, பஸ்ஸில் ஏறி இருந்திருக்கலாம், இப்படி பிஹெச்டிட்டா அப்படி யோசிக்க மாட்டோம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோட திருடலாம். என்னங்கய்யா டிகிரியை வேணா திருடலாம், நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? நம்ம டிகிரியை திருடிட்டா கூட நம்ம வாங்கிக்கிடலாம். ஆனால் 5 லட்ச ரூபா பணத்தோடு அவங்கள ஏற்றி விட்றோன்னு வைங்க, பஸ்ஸில் ஏறுறீங்க, வாங்க இங்கே உட்காருங்கன்னு யாராவது சொன்னோம், இவன் எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார சொல்கிறான்? கண்டக்டர் சொல்லுவார், நீங்கள் பின்னாடி போங்க. இந்த ஆள் எதுக்கு நம்மளை பின்னாடி போக சொல்கிறாரு? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பான், இவன் யார் குறுகுறுன்னு நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 5 லட்ச ரூபா பணம் மனிதனுக்கு பயத்தை அதிகரிக்கும், ஆனால் படிப்பு கூட கூட தைரியம் அதிகரிக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள். செல்வம் சேர சேர எதிரிகள் அதிகமாவாங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டிடுங்க, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டுவாங்க, அவன் தான் உங்களை க்ளோஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருப்பான். அடுக்கு மாடி, இது உனக்கே அடுக்கு மாடி,